பாகிஸ்தானில் மின் தட்டுப்பாட்டை போக்க புதிய நீர்மின் உற்பத்தி நிலையம் திறப்பு. ஊழல் வழக்கு மற்றும் உயிருக்கு அச்சுறுத்தல் போன்றவற்றால் பதவிக்காலம் முடியும் வரை சர்தாரி லண்டனிலேயே இருப்பார் என்று தகவல். பாகிஸ்தான் மறுப்பு. காமன்வெல்த் செயலகத்தின் அனுமதி பெற்ற எல்லா செய்தியாளர்களுக்கும் இலங்கை விசா கொடுக்க வேண்டும். பிரிட்டன் துணை வெளியுறவு அமைச்சர் அலிஸ்டர் பட் தெரிவிப்பு. லீசெஸ்டர் ரெயின்போஸ் ஹோஸ்பைஸ் என்ற தொண்டு நிறுவனத்திற்கு நிதி சேகரிக்க இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி கடக்க முயன்ற சூசன் டெய்லர் என்ற பெண் மரணம். சிரியாவில் சியா பிரிவினரான அதிபர் பாஷர் அல் ஆசாத்தை ஆட்சியில் இருந்து இறக்க பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் பயணம். அமெரிக்காவில் கருப்பின இளைஞரை சுட்டுக் கொன்ற வழக்கு. இரவு நேர கண்காணிப்பாளர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து நியூயார்க்கில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம். இலங்கை வடக்கு மாகாண கவுன்சில் தேர்தலில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சி.வி. விக்னேஸ்வரனை முதல்வர் வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டணி அறிவிப்பு. பாகிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் ஆதிக்கம் இருக்கும் பகுதிகளில் பெண்களும் ஆண்களும் உடலை கவர்ச்சியாக காட்டும் மெல்லிய வகை ஆடைகள் அணியக்கூடாது. தாலிபான்கள் எச்சரிக்கை. என்னை தாலிபான்களால் சுடப்பட்டவள் என்று அழைப்பதை விட மறுக்கப்பட்ட உரிமைக்காக போராடியவள் என்று அழைப்பதையே விரும்புகிறேன். ஐநாவில் மலாலா தெரிவிப்பு. தேர்தலின் போது நிகாப் அணிந்து செல்லும் முஸ்லிம் பெண்கள் கட்டாயமாக முகத்தை காட்ட வேண்டும். ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவிப்பு. தமிழ் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நன்றி உடையவர்களாக இருப்பார்கள். கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லா தெரிவிப்பு. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல். பலி எண்ணிக்கை 29ஆக உயர்வு. வங்கதேசம் பாகிஸ்தானிடம் இருந்து பிரிந்து தனி நாடாவதற்கு முன்னர் நடந்த யுத்தத்தின் போது நடைபெற்ற அட்டூழியம். இஸ்லாமியவாத தலைவர் குலாம் ஆசாத்துக்கு உள்ள தொடர்பு உறுதி. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் பொது வேட்பாளராக தன்னை அறிவித்ததால் ஒப்புதல் அளித்தேன். இலங்கை உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சி.வி. விக்னேஸ்வரன் பேச்சு. ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதை கண்டறியும் எம்ஆர்ஐ சோதனை செய்யும் போது எளிதாக அறிய சர்க்கரை உதவும். லண்டன் விஞ்ஞானிகள் ஆய்வில் தெரிவிப்பு. இந்தோனேசியாவில் குத்துச்சண்டை போட்டி அரங்கத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் சிக்கி 18 பேர் பலி.